ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்லைடிங் ஸ்வாட் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டாய் ஸ்வாடு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மைசூர் போயிருந்தப்போ இந்த டாய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. ஸோ அதை வாங்கி கொஞ்சம் நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேனே வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வரையணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதை வாங்கி டைமென்ஷன் எடுத்து இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். முடிச்சுட்டேன். அதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. எலிப்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் 65 mm. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் 30 mm கொடுத்துட்டு லைன் எடுத்துகிட்டு ஹரிசாண்டலாக லைன் வரைங்க. வரைஞ்சிட்டு எக்ஸஸாக உள்ள எலிப்ஸை ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப்செட் கொடுங்க. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 5 mm கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மேலே உள்ள லைனையும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ ரிலேஷன்ஸில் ஏகப்பட்ட இது இருக்கிறனால டெலீட் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் அப் டு மிட் பிளேன்லேருந்து எக்ஸ்ட்ரூட் அப் டு 25 mm கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கீழே ஹேண்டில் பார் வரைய போகிறோம். ஸோ அகெயின் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. கன்வெர்ட் எண்டிட்ஸ் கொடுத்து கீழே உள்ள எட்ஜை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைன் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அடுத்து ஒரு பாயிண்ட்டு. அகெயின் மறுபடியும் லைன் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டலாக ஒரு பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க. இதோட லென்த் 55 mm. இது 10 mm. தென் கீழே உள்ளதும் 10 mm. ஓகே, இப்போ சர்க்கிள் எடுத்துகிட்டு 10 mm ரேடியஸில் ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க வெர்டிக்கலாக. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைங்க. கரெக்டாக வெர்டிக்கலாக வரைங்க. ஓகே, இப்போ ஆர்க் எடுத்துகிட்டு 2 சர்க்கிளோட டேஞ்சன்ட் பாயிண்ட்லேருந்து ஆர்க்கை ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுங்க. சாரி கைஸ், கொஞ்சம் நாய் குலைச்சா மன்னிச்சிடுங்க. ஸோ எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் டேஞ்சன்ட் பண்ணிடுங்க. சேம் இந்த ஆர்க்கையும் இந்த லைனையும் டேஞ்சன்ட் பண்ணிடுங்க. ஓகே, கொடுத்துட்டு மேலே உள்ள கன்வெர்ட் எண்டிட்ஸ் பண்ண மிச்சது ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு ஹெச்எஸில் போயிட்டு ரிவால்வ் கொடுங்க. ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனு. ஓகே, ஸோ ரிவால்வ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த மேலே அந்த ஸ்வாட் வைக்கிற பார்ட் வரைய போகிறோம். ஸோ அகெயின் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணுங்க வெர்டிக்கலாக. தென் இதோட ஆஃப் சைடை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கன்வெர்ட் எண்டிட்டிஸில் இந்த இன்னர் எட்ஜை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு அதே மாதிரி ஒரு லைனை ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 25. சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அப்போ 12.50. ஓகே, சென்ட்ரல் லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உள்ள லைனை ட்ரிம் பண்ணிவிட்டு இதோட ஹைட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 80. ஓகே, கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க ஃப்ரம் தி மிட் பிளேன் அப் டு 5 mm. ஓகே, இப்போ அந்த பார்ட்டோட டாப் ஃபேஸை எடுத்துக்கோங்க.
ஸ்கெட்சில் போயிட்டு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குள்ளே தான் அடுத்த ஸ்வாட் பார்ட்டை வைக்க போகிறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 24 அண்டு இது வந்து 4 mm. ஓகே, கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட் அப் டு 79 mm. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ மேலே உள்ள அந்த பார்ட்டை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த அடுத்த ஸ்வாட் பார்ட்டு வந்து இதில் வந்து நிற்கணும்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் வேணும். ஸோ அதான் நம்ம இப்போ வரைகிறோம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். வெர்டிக்கலாக 1 mm அண்டு ஹரிசாண்டலாக 1 mm. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கலாக 1 mm, ஹரிசாண்டலாக 1 mm டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கிட்டு, ஓகே, சென்டர் லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று சென்டர் பாயிண்டில் வரைஞ்சிட்டு இதே பார்த்து தான் அங்கிட்டு வரணும். ஸோ மிரர் பண்ணிக்கோங்க. மிரர் கொடுத்துட்டு எல்லா இதையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் லைனாக மிரரை போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் அப் டு 2 mm. ரிவர்ஸ் டைரக்ஷன் 2 mm. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ண போகிறோம். தென் வந்து கலர் கொடுக்க போகிறோம். மெட்டீரியல் வந்து என்னென்னா ASI 1020 கொடுத்துட்டு ஹேண்டில் பார்க்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெட்லேருந்து டார்க் ரெட், லைக் சில பேர் மெரூன்பாங்க, மெரூன் கலரை கொடுக்க போகிறேன். ஸோ எந்தெந்த இதெல்லாம் வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு தான் ஃபேஸை செலக்ட் பண்ணணும். பார்ட்டை கிளிக் பண்ணால் பார்ட்டோடு மாறும். ஸோ இதில் போயிட்டு கொடுத்துட்டு கீழே கஸ்டமைஸில் போயிட்டு கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்குறேன். ஓகே, மாறிடுச்சு. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பார்ட்டு தான் முடிச்சிட்டோம்னா அடுத்து அசம்பிளி தான். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் இப்போ செகண்ட் பார்ட்டு வரைய போகிறோம். செகண்ட் பார்ட் என்னென்னா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். இந்த ஸ்லைடிங் பார்ட்டில் உள்ள சைடு கட்டு வரைய போகிறோம். தென் இன்னர் கட் வரைய போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுங்க. ஓகே, பண்ணிவிட்டு இதோட வெர்டிக்கல் லென்த் வந்து 24, ஹரிசாண்டல் 24, வெர்டிக்கல் வந்து 75 கொடுக்கலாமா? ஜஸ்ட் மினிட் கைஸ், லைட்டாக கால்குலேட் பண்ணிக்கிறேன். 75 கொடுக்கலாம், வேணாம் 78 கொடுப்போம். ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸு எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன். ஸோ மிட் பிளேனில் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியம். பண்ணிவிட்டு அப் டு 4 mm கொடுத்துக்கோங்க. இப்போ டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு லைன் எடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்லைடிங் பார்ட் வரும்ல, அதில் போய் ஸ்டாப் ஆகும்ல. ஸோ அந்த கட் எடுக்க போகிறோம். ஸோ லைன் எடுத்துட்டு சேம் வந்து 1க்கு 1 அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று வரைங்க. ஸோ வெர்டிக்கலாகவும் 1, ஹரிசாண்டலாகவும் 1 அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று வரைங்க. ஸோ ஹரிசாண்டலாக 1 mm, தென் வெர்டிக்கலாக 1 mm. ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஃபஸ்ட் இதை delete பண்ணிக்கிடுவோம். பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு
0.5. ஸோ சேம் இதுவும் 0.50 கொடுத்தாச்சு. இப்போ இந்த சென்டர் லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல். தென் இதை வந்து மிரர் பண்ணுறோம். ஓ சாரி கைஸ், அந்த லைனை சேர்த்து செலக்ட் பண்ணிட்டேன். அகைன் மிரர் பண்ணுவோம். மிரர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மிரர் அபவுட் திஸ் லைன். ஓகே மிரர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்க போகிறோம். எவ்வளோ தூரம்னா அப் டு 75 mm கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தாச்சு. தென் நம்மளுக்கு அவுட் சைட் பார்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்சைட் பார்ட் மட்டும்தான். அகைன் ஃபேஸை டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து இப்போ டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். இது வந்து 20 கொடுப்போம். 22 கொடுத்து பார்ப்போமா? 22 கொடுத்தா இந்த எட்ஜ் வரைக்கும் வருது. ஸோ 21 ஓகே. தென் ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம்னா 3 mm. ஸோ ஹைட்டு 3 mm கொடுத்தாச்சு. ஓகே. ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூட் கட் த்ரூ ஆல். கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இதுக்கும் மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அடுத்த பார்ட் வந்து இதில் ஸ்லைட் ஆகி நிற்கணும்ல. ஸோ இதுக்கும் அந்த ஸ்லைடிங் பார்ட் வரைய போகிறோம். ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அந்த பாக்ஸ் நம்ம வரையணும். ஸோ இது 1 mm. ஓகே. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு 1 mm. சாரி, இப்படி தான் தப்பு பண்ணியிருந்தேன் டைமென்ஷனில். ஓகே. இது 1 mm. சாரி 0.50 mm கொடுத்தாச்சு. ஸோ அகெயின் சென்டர் லைன் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. ஸோ மிரர் அபவுட் திஸ் லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் அப் டு 2 mm ரிவர்ஸ் டைரக்ஷன் அப் டு 2 mm. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஆல் செட். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக இந்த பாட்டுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ எடிட் மெட்டீரியலில் போயிட்டு ASI 1020 செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெயின் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒயிட் கலர் ஓகே பண்ணியாச்சு. ஸோ அகெயின் ஒரு தடவை சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் வரைய போகிறோம். தேர்ட் பார்ட். ஸோ சேம் ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ மிட் பாயிண்ட் லைன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஐ மீன் ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே. தென் இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுவோம். இது எவ்வளோனா 21. அண்ட் தென் ஹைட் எவ்வளோனா 70. ஓகே, இட்ஸ் எனஃப். தென் என்ன பண்ணுறோன்னா ஒரு மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் லைனை எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் சேமஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ சென்டர் பாயிண்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலிருந்து இந்த பாயிண்ட் உள்ள ஹைட் வந்து எவ்வளோனா 20 mm. ஓகே.
இப்போ எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன் அப் டு 3 mm. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைடில் கட் எடுக்க போகிறோம். ஸோ சைட் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைனை சென்டர்லேருந்து ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தெரியும், நான் மறுபடியும் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். ஸோ மிட் பாயிண்ட் லைனை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இல்லை இந்த எட்ஜுக்கே வைங்க. கரெக்டாக வெர்டிக்கலாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மார்க் பண்ணுறீங்கன்னா 3 mm மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 1 mm. ஓகேங்களா? ஓகே, சூப்பர், மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். அப் டு எவ்வளோனா 1 mm. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறத வந்து மிரர் பண்ண போகிறோம். ஸோ ரைட் பிளேன் எடுத்துக்கோங்க, தென் எக்ஸ்ட்ரூட் கட்டை எடுத்துக்கோங்க. மிரர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மிட் பிளேனில் பண்ணனால இந்த மிரர் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து ஈஸியாக வரும், இல்லைன்னா வராது. ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டும் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கும் அதே மெட்டீரியல் தான். ஸோ அப்ளை க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்பீரியன்ஸ் இதுக்கும் ஒயிட் கலர். ஓகே ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னு உங்களுக்கே தெரியும், அசம்பிளி அண்ட் மோஷன் ஸ்டடி. அதோட அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பார்ட்டு, ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. ஸ்க்ரீனை ப்ளைன் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், அதுக்காக தான் நான் அதை வைக்கிறது, வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. ஸோ இன்சர்ட் காம்போனன்ட் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் பார்ட்டை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ சர்க்குலர் ஷேப்னால் நம்ம கான்சென்ட்ரேட் கொடுப்போம். இப்படி இருக்கும்போது என்ன கொடுப்போம்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ் மேட்டில் போய்ட்டு விட்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விட்த்துக்கு நடுவில் தான் இந்த 2 விட்த்து வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதை 2ஐயும் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெட்ஸில் எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸ் தான் இந்த ஃபேஸோட மீட் ஆக போகுது, அப்படி தானே? ஸோ இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கோஇன்சிடென்ட் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ கரெக்டாக அது வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நிற்கிறோம்ல. ஸோ நம்மளுக்கு உள்ள பார்ட்டு தெரியும்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹாஃப் செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பாதியாக கட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் செக்ஷன் பண்ணுற ஈஸி, ஆட்டோக்கல்ல தான் செக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேட் கொடுத்துட்டு இந்த ஃபேஸையும் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் மேட்டுக்குள்ளே போய்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அட்வான்ஸ் மேட்டில் டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் 0 mm, மேக்ஸிமம் 75 mm. ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக போதும். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டு, ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் எடுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான், அட்வான்ஸ் மேட்டுக்கு போகிறீங்க, விட்த்தை செலக்ட் பண்ணுறீங்க, இந்த 2 ஃபேஸும் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அட்வான்ஸ் மேட்டு விட்த்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸுக்கு நடுவில் தான் இந்த ஃபேஸும் வரப்போகுது, கரெக்டாக? ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டாண்டர்ட் மேட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இந்த ஃபேஸு தான்
இந்த ஃபேஸோட ஒட்டி இருக்க போகுது. ஸோ அதே செலக்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சா. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிமிட் டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு ஆஃப் செக்ஷன் பண்ணிக்கங்க. ஓகே, அதுவாக ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா சேம் மேட் அட்வான்ஸ் மேட்டில் டிஸ்டன்ஸை கிளிக் பண்ணுங்கள், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டாப்பில் உள்ள இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் 0 mm, மேக்ஸிமம் 70 mm. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ இதுவும் கரெக்டாக அதோட தான் நிற்கும், அதுக்கு மேலே போகாது. ஓகேங்களா. இப்போ வந்து ஆஃப் செக்ஷன் பண்ணதை எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்வாட் இருந்துச்சு, வரைஞ்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் காட். இப்போ வந்து மோஷன் ஸ்டடி லீனியர் மோஷன் கொடுத்துட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். டைரெக்ஷனாக இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள், அப்வேர்ட்ஸ் இல்லை டவுன்வேர்ட்ஸு. ஸ்பீடு வந்து 20 mm போட்டுக்கிறோம், இல்லை 30 கொடுத்துட்டு ஸோ சேம் மோஷன் ஸ்டடியில் மோட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸு, டைரெக்ஷன் வந்து சாரி கைஸ். ஸோ ஃபேஸ் இந்த ஃபேஸு, லீனியர் மோட்டார், டைரெக்ஷனாக இந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகே, இது 10 mm ஸ்பீட்லேயே இருக்கட்டும். நான் ஏன் ஸ்பீடு ஃபஸ்ட்டில் அதிகமாக செகண்ட் இது கம்மியாக வச்சேன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு இது வேகமாக போகும், செகண்ட் இது அதுக்கு அடுத்து போகும், அதனால தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் நான் அப்படி வச்சேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ.